சரி, நம்ம இன்னைக்கு வகுப்புக்கு நம்ம போயிடலாம். ஜட்ஜஸ் புக்கு, இந்த மொத்த புக்கும் பேசுகிற டைம் பார்த்தீங்கன்னா 200 வருஷம். இந்த புக்கு வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ள வந்துருச்சு. எந்த முக்கியமான காலகட்டம்னா, ஒரு ரீசண்டாக செட்டில் ஆன ஒரு மக்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லைஃபுக்குள்ள போகலை. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அலசடிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எகிப்திலிருந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க, ஜாஷுவா இறந்துட்டாரு. வந்தவங்க ஒரு 200 வருஷம் ஆச்சு செட்டில் ஆகிறதுக்கு. அந்த 200 வருஷம் பீரியடு தான் ஜட்ஜஸ். அதுக்காக இது ஒரு இருண்ட காலமானு கேட்காதீங்க. இருண்ட காலம்னு சொல்ல முடியாது. அதாவது ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பொற்காலம்னு சொல்லுவாங்க, இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. பொற்காலம்னா ஒரு ஸ்டேபிளான லைஃபு, சண்டைலாம் இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல், மன அமைதியாக, செல்வ செழிப்பாக, ரிசோர்ஸ் எல்லாமே வச்சு மக்கள் வாழ்கிற காலங்கள் பொற்காலம். இது பொற்காலம்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, பொற்காலம்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருண்ட காலம்னு சொல்ல முடியாது. அது ஒரு எப்படி சொல்லலாம் தெரியுமா? கரெக்டாக சொன்னால் ஃபார்மேஷன், உருவாகுகின்ற ஒரு காலம். ஒரு இஸ்ரேல் என்பது ஒரு நாடாக உருவாகுகின்ற ஃபார்மேஷன் டைம். அதுதான் இந்த ஹிஸ்டரி. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1050, 1200லேருந்து 1050னா இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு காலகட்டம். உண்மையிலே அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் கூட அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டம். உலகம் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு உலகம், அதாவது உலகமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் உலகம் முழுசும் வியாபாரம் நடந்தது, உலகம் முழுசும் கப்பலுங்க போச்சு, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் தான் அது எல்லாமே வருது. நீங்கள் சாலமோன் டைமுக்கு வரும்போது உலகம் முழுசும் பிஸ்னஸ் நடக்குது. சாலமோன் பல இடங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது ஓகே. பட் இந்த காலம் உலகம் முழுசுமே ஒரு மாதிரி டல்லான காலம். அதனால தான் சொல்கிறாங்க பாருங்க, வலிமையற்ற அரசுகள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஜிப்ட், மோசேவுடைய டைமில் இருந்த எகிப்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப வீக்காக இருந்தது. எகிப்துக்கு உள்ளேயே உள்நாட்டு போர் நடந்துச்சு. எந்த கவர்மெண்ட்டுமே ஸ்ட்ராங்காக இல்லை, எந்த நாடுமே ஸ்ட்ராங்காக இல்லை, யாருமே ஒரு வலிமையோ பவர்ஃபுல்லாகவே இல்லை, எல்லாருமே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அதே நேரத்தில் பாபிலோனு, அசீரியா, இந்த மாதிரியான நாடுகள் கூட அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகலை. யார்கிட்டையும் இராணுவம் இல்லை, யாரும் அவ்வளோ வலிமையானவங்களா இல்லை. சின்ன 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 குட்டி குட்டி அரசுகள் தான் இருந்தாங்க. இதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த டைமை பற்றி சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்பு கால தொடக்கம். இரும்பு மக்கள் அப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இரும்பு சொஃபஸ்டிகேட்டடாக எல்லாருக்கும் அவைலபிலிட்டி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய லெவலில் சண்டைகள் அதெல்லாம் தொடங்குது, பல விஷயங்கள் தொடங்குது. அதனால இரும்புடைய தொடக்கம் தான் அந்த காலகட்டம். ஸோ பெரிய வளர்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள், அவங்க கோத்திரங்கள் எப்படி செட்டில் ஆனாங்க அப்படின்றத பற்றி ஒரு வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலாறு இருக்குது. கொஞ்சம் பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஹீரோ ஸ்டோரிஸ். அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் இங்கே அதிகமாக இருக்கு. நானும் சின்ன வயசில் பைபிள் படிக்க சொன்னாங்கன்னா, அவங்க மானிட்டர் பண்ணலன்னா பைபிளை நான் அதிகமாக படித்த பேசேஜ் எது தெரியுமா? இந்த ஜட்ஜஸ் தான். ஏன்னா இதில் உங்களுக்கு கருத்துக்களை விட என்ன இருக்குது? கதை இருக்குது. என்ன மாதிரி படித்தவங்களும் இருப்பீங்களா நினைக்கிறேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுவும் சரி, சாமுவேல், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வர கிங்ஸ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நெரேட்டிவாக இருக்கும். தியாலஜியாக இருக்காது, நெரேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்க படிக்க நீங்கள் அப்படியே கற்பனைக்குள்ளே போகலாம், அந்த காலத்துக்குள்ளே போகலாம். அப்படியே நீங்கள் சம்கார் என்ன பண்ணார்? சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் 8 அதிகாரம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களாட்டு. சம்கார் என்ன பண்ணார்? ஆமாம், கலப்பை எடுத்து கலப்பையிலே ஒரு 800 பேர் என்ன பண்ணிட்டாரு? 600 பேரை அடிச்சிட்டாரு. எப்படி அடிச்சிருப்பாருன்றது தெரியல, பட் அது இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ரைட். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைகள். இந்த கதைகள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புக் இல்லாத காலகட்டங்களில்
இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் ரைட்டிங்ஸ் இல்லாத காலகட்டங்களில் பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் அவங்களோட பேர பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அது ரெக்கார்டு இல்லாத டைமில். சரி, இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமுவேல் அதை எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. எழுதியிருக்கலாம், ஏன்னா அங்கே யாரும் ஆசிரியர் நமக்கு தரப்படலை. மேபி சாமுவேல் இதை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கு தியரி தான். இதை ப்ரூவ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. பட் எனிவே ஒரு அசம்ஷன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒன்று நல்லாவே தெரியும். கானானியர் எங்கேயும் போகலை. கானானியர் எங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கானானியரோடு நடந்த போராட்டம் தான் பெரும் போராட்டம். இந்த கானானியரோடு செட்டில் ஆகிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில், ஒரு போராட்டத்துக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று போராடி ஜெயிக்கணும், இல்லை போராடி தோக்கணும். இது மட்டும் இல்லை, இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, சமரசமாக என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். இந்த மூணுமே இருக்குது. இந்த மூணுமே இருக்குது. போராடி ஜெயிக்கவும் செய்கிறார்கள், போராடி தோக்கவும் செய்கிறார்கள், போராடி சரி காம்ப்ரமைஸாக போகலான்னு போகிறாங்க. ஸோ மூணுமே இங்கே என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போது நம்ம பொதுவாக இந்த ஸ்டோரிஸ் சொல்லும்போது நம்ம ஸ்டோரிஸில் வந்து ஒன்று ஸ்டோரி பாசிட்டிவாக முடியும், இல்லை நெகட்டிவாக முடியும். நடுவில் இருக்கிறதுக்கு பொதுவாக நம்ம வாய்ப்பு தர மாட்டோம். ஆனால் அதுக்கு இங்கே உண்டு. இல்லை ஓகே கானானியரா இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுட்டு போகிறதும் இங்கே இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானவங்க யார் அப்படின்னா, இந்த புக்கே பேரே வந்து இஸ்ரேல் மக்கள் வரலாறுலாம் அவங்க பற்றிலாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இஸ்ரேல் மக்கள் வரலாறு இதில் இருக்குது, நம்ம அதை டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் இந்த புக் எழுதப்பட்டதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, இஸ்ரேல் மக்களுடைய ஹீரோஸ், அதாவது உங்க வரலாறு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம வரலாறு மட்டும் சொல்ல முடியாது. அந்த வரலாற்றில் பிறந்த பல ஹீரோஸ் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும், சொல்லணும். அதனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வரணும் தான் அங்கங்கே செலவு வச்சிருக்கிறாங்க, அங்கங்கே வந்து அவங்க டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக திருவள்ளுவர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, கணியன் பூங்குன்றனார்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அப்படி ஏன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய ஹீரோஸ். இவங்களை வந்து நாம் ஞாபகம் வச்சுருந்தா தான் நம்மளுடைய வரலாறு என்ன பண்ணோம், நிலச்சி நிற்கும். அதனால தான் இங்கேயும் வந்து இந்த ஜட்ஜஸ்ன்றவங்க யாரு பார்த்தீங்கன்னா ஹீரோஸ். அந்த ஹீரோஸை மக்கள் குழந்தைங்க ஞாபகம் வச்சுருந்தா தான் அடுத்த தலைமுறையில் அந்த வரலாறு நிற்கும். அதனால் ஹீரோஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாஜிரேட்டடாக சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா கதைகள் சொல்லும் போது 30ன்ற இடத்துல 35 தான் சொல்லுவாங்க. ஏன்னா கதை சொல்கிறவங்க அவங்களால என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் அப்படி எக்ஸாஜிரேட்டாக சொன்னால் தான் கதையும் எப்படி இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ரைட்டு, அவர் கதையில் குறுக்கில் கேள்வி கேட்கக்கூடாது. கரெக்டு தானே? அதனால இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் அப்போ தான் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க, எங்கள் கதை மட்டும் தான் கேட்கணும், குறுக்கில் கேள்வி கேட்கக்கூடாது. பட் நம்ம பைபிள் ஸ்டடியில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்போம். அது நம்ம அந்த நேரத்துக்கு கேட்டுக்கலாம். சரி, இப்போ நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியாலஜியை பார்க்க போகிறோம். என்ன தியாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தியாலஜி தான், கவனன்டல் ஃபெய்த்ஃபுல்னஸ், உடன்படிக்கையில் உறுதியாக நிலைத்து இருத்தல், உடன்படிக்கை நிலைத்து இருத்தல். இந்த உடன்படிக்கையில் இவங்களை நிலைக்க வைக்கிறதுக்காக கர்த்தரால் எழுப்பப்பட்ட வீரர்கள், ஹீரோஸ் தான் இந்த ஹீரோஸ். இந்த ஹீரோஸை பற்றி பார்க்கும்போது ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது. இந்த சைக்கிள் வந்து நம்ம சயின்ஸில் படிக்கிற கிரப் சைக்கிள் மாதிரி இருக்குது. என்னன்னா, இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் மக்கள் பாவம் பண்ணவுடனே ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாருன்னா அவங்கள தண்டிக்கிறார். தண்டிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஆண்டவரே ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. உடனே அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அவங்க வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு சமாதானமாக எடுத்து தராங்க. சமாதானம் கிடைச்ச உடனே மக்கள் நார்மலாக வாழ ஆரம்பிச்சிடறாங்க. நார்மலாக வாழ ஆரம்பிக்கணும்னா தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி அப்படியே ஒரு சுற்றி வருது. அதனால தான் ஒரு ஜட்ஜி போன உடனே இன்னொரு ஜட்ஜி வராரு, இன்னொரு ஜட்ஜி போனது இன்னொரு ஜட்ஜி வராரு. எந்த ஜட்ஜி வந்தாலும் அவங்க எதுவும் மாறுற மாதிரி இல்லை. அந்த ஜட்ஜி இருக்கிற வரைக்கும் அவங்க ஒழுங்காக இருக்கிறாங்க. அவர் இறந்து போன உடனே திருப்பியும் அவங்க பழையபடி போயிடுறாங்க. இந்த சைக்கிளை இந்த புக்கு முழுசும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த சைக்கிள். இது நீங்கள் தமிழில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இதை தான் நம்ம இதுதான் நியாயாதிபதிகள் புக்கே இந்த சைக்கிள் தான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நியாயாதிபதிகள் புக்குக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கலாம், சாப்டர் 1 எடுத்துக்கலாம்.
இன்னொன்று சொல்லிடலாம். இந்த நியாயாதிபதிகள்லாம் யாரு? அவங்களாம் ஹீரோஸ் தான். ஹீரோவாக இருந்தாலும் அவங்களுடைய பிகினிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மல் பீப்புள் தான். ஒத்னியலாக இருந்தாலும் சரி, ஒத்னியலாக இருந்தாலும் சரி, ஏகுத்தாக இருந்தாலும் சரி, சம்காரா இருந்தாலும் சரி, தெபோராவாக இருந்தாலும் சரி, கிதியோனா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் தான் பார்க்க போகிறோம். 1 2 3 4 5. ஒத்னியல் பார்த்தீங்கன்னா, ஒத்னியல் வந்து ஒரு நான் இஸ்ரேலைட், இஸ்ரவேலரே கிடையாது, கேனியர். ஏகுத் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ஆளு. லெஃப்ட் ஹேண்ட் ஆளுன்னு சொல்லி வரும்போது இப்போ அதில் நமக்கு லெஃப்ட் ஹேண்டு வந்தால் ஒத்துக்கிறோம். அப்போ வந்து லெஃப்டி வந்து அப்போ என்னவா கருதப்பட்டாங்கன்னா அது வந்து ஒரு வியர்டு ப்ராக்டிஸ். அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க அது கேலி பண்ணப்படக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் ஏகுத் இருக்காரு. 2. 3வது சம்கார் யாருன்னா ஒரு விவசாயி. அதுக்கு அடுத்தது தெபோரா அவங்க வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெண் அப்படின்றதுனால அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கான ப்ராமினன்ஸ் கொடுத்தாங்கன்றது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் கிடைக்குது, அது வேற விஷயம். ஆண்டவர் எழுப்பின உடனே கிடைக்குது. ரைட். அடுத்தது வந்து கிதியோன் யாரு? ஒரு ஃபார்மர். அவர் போர் அடிக்கிறாரு, அதெல்லாம் அவர் பற்றி ஸோ அவங்க எல்லாரும் சாதாரண மக்கள் தான். சாதாரண மக்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். நினச்சி பார்க்கறதுக்கும் மேலான காரியங்களை செய்கிறார். அது எப்படி என்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக் 1 எடுத்துக்கலாம். ரைட். புக் 1 சாப்டர் 1. சாப்டர் 1ல் நம்ம எடுத்தோன்னு நாங்கள் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா மரித்த பின். எழுதுறவர் ரொம்ப தெளிவாக கரெக்டாக அவர் எழுதுகிறார். இப்போ நீங்கள் நினச்சா நமக்கு நல்லாவே தெரியும், பைபிள் வந்து பார்ட்டாக ஃபார்ம் ஆகி கம்பைல் பண்ணப்பட்டது, அப்படியே வரிசையாக எழுதிட்டு வரல. ஸோ ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் தான் ஒன்றா கம்பைல் ஆயிடுச்சு. அடுத்த புக் அதோடைய கண்டினியூவேஷன் எங்கே இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த முதல் 5 புக்கோடைய தொடர்ச்சியை ஆத்தர் எழுதிட்டு வரணும்னு நினைக்கிறார். அவர் யாருன்னு நமக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜாஷுவாவோட அந்த புக்கு முடியுது இல்லை, நாம் அதிலிருந்து கண்டினியூ பண்ண சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, எடுத்த உடனே ஜாஷுவாவுடைய டெத்தை தான் அங்கே மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. ரைட். ஸோ நமக்கு நல்லாவே அந்த புக்கு வந்து சிங்க் ஆகுது. ஓகே. 2வது விஷயம் பாருங்க, யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரிடத்துல ஸ்ட்ரைட்டா அவங்க பேசினது கிடையாது. மோசே மரித்த பின் யோசுவா பேசினார். யோசுவா மரித்த பின் ஃபர்ஸ்ட் டைம் மக்களும் ஆண்டவரும் டைரக்டா என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு இன்டராக்ஷன்ல ஈடுபடுறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் அங்க நோட் பண்ணிக்கலாம். ரைட். 1. 2வது வந்து ஆண்டவர் சொல்றாரு, யூதா எழுந்து போட்டோம், நான் வந்து உங்ககிட்ட அந்த நாட்டை என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஸோ யூதா அண்ட் சிமியோன் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்றாங்க. ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதோனி பேசேக் அப்படின்ற ஒரு ராஜாவை பிடிச்சி யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசேரையும் வெட்டினாங்க. அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு குரூவலிட்டி இருக்குது. அதோனி பேசேக்கை பிடிச்சி, ஆமா, அதோனி பேசேக்கு பிடிச்சி அவனுடைய கை கால் இருக்க பெருவிரலை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஏன் கை கால் பெருவிரல் எடுக்கிறாங்க? ஒன்று பேலன்ஸ் அவங்களால ஊனமாக்குறாங்க, அவங்கள மியூட்டிலேட் பண்றாங்க. ஏன் மியூட்டிலேட் பண்றாங்க? மியூட்டிலேட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று, அவங்களால திரும்பவும் அவங்களுடைய பழைய பவருக்கு வர முடியாது. 2வது சமூக அவமானம். வாழ்க்கை முழுசும் அவங்க அந்த வலியோட வேதனையோட என்ன பண்ணணும், அவமானத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குரூவாலிட்டியை வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். எதுக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோனு பேசக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி 70 பேருக்கு பண்ணியிருக்கிறேன்றார். அது அவருக்கு வெட்டும்போது. ஏன்னா இது ஒரு ப்ராக்டிஸ், அந்த காலத்தோடைய நார்மல் சோசியல் ப்ராக்டிஸ். மாட்டுனா, எதிரி ஆளுக்கிட்ட மாட்டுனா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அங்கே ஒரு சின்ன அந்த சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். ரைட். அப்புறம் பாருங்க, ஜெருசலம் பிடிக்க பார்க்குறாங்க ஜூஸு. ஆனால் அவங்களால ஜெருசலமை வந்து கைப்பற்ற முடியல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜெருசலம் அவங்க எரிக்கிறாங்களே தவிர அது அவங்க ஃபுல்லாக அதில் இருக்க முடியல. ஏன்னா ஜெருசலமை பின்னாடி வந்து தான் ஜெருசலமை வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ ரைட். 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இவர் வந்து என்ன பண்ணுறாரு,
ஏற்கனவே யோசுவால பார்த்த அதே சம்பவத்தை ரிப்பீட் பண்றார். ரைட். இப்போ டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம். இப்போ டெக்ஸ்ட்டை படிக்கும்போது யோசுவால அது இருக்குது, ஜட்ஜஸ்ல இருக்குது. இந்த இடம் வரும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஜாஷுவா இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்கலாம், ஜட்ஜஸ் முதல்ல என்ன பண்ணிருக்கலாம், ஜாஷுவா இன்கம்ப்ளீட்டா இருக்கும் போதே ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எழுதியிருக்கலாம். அதனால தான் ஜாஷுவாவில் 2 புக்கை நம்ம பிரித்தோம். ஜாஷுவாவை ஃபர்ஸ்ட் 13 சாப்டர்ஸ், 12 சாப்டர்ஸ் ஒரு புக்கு, அடுத்தது 24 வரைக்கும் செகண்ட் புக்கு. ஸோ ஜாஷுவாவுடைய செகண்ட் புக் மேபி ரிட்டன் லேட்டர், கொஞ்சம் பின்னாடி என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஸோ ஜட்ஜஸ் உங்களுக்கு முதல்ல இது எல்லாத்தையும் அவர் எழுதினவர். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், இவருக்கும் அவருக்கும் அந்த அளவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் நமக்கு கரெக்டாக தெரியுது. ஒரே ஆத்தர் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதே சம்பவத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, அடுத்தது இங்கே வந்து ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க. 19ஆம் வசனம் யாராவது படிங்க. இதோட அர்த்தம் சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் கரெக்டாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இறையியல் சங்கடம் அங்கே இருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் மெல்லமாக படிங்க. இந்த கேள்வி தான் நான் எதிர்பார்த்தேன். புரியுதா? கர்த்தர் யூதாவோடு இருந்ததுனால் மலையில் இருக்கவங்களை துரத்திட்டாங்க, பள்ளத்தாளுக்கு இருக்கவங்களை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அதுவும் பள்ளத்தாக்குலங்க துரத்த முடியலையா? ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குது, அயன் சேரியட்ஸ் இருக்குது. ரைட். ஸோ அயன் சேரியட்ஸ் அப்படின்றது வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அயன் இன்ட்ரோடியூஸ் ஆகாத ஒரு காலகட்டம். கொஞ்சம் பேர்கிட்ட இரும்பை உருக்கி இரும்பில் இந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்குது. அப்போ யாருக்கிட்ட வந்து அந்த தொழில்நுட்பம் இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆள். அந்த டைமில் வந்து டெக்னாலஜியோடைய பவர் பற்றி அங்கே சொல்லிடுறாங்க. ஆண்டவர் இருந்ததுனால நாங்கள் மேலே ஆளை துரத்திட்டோம், பட் டெக்னாலஜி கீழே அவங்க கிட்ட இருந்ததுனால எங்களால் என்ன பண்ண முடியல, எங்களால் அவங்கள துரத்த முடியல. ஸோ இதுதான் நான் சொன்னேன், ஒன்று வெற்றி, இல்லை தோல்வி, இல்லை சமரசம். இந்த 3 விஷயத்திலையும் அவங்க அதை பற்றி கவலையப்படலை. எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை என்ன பண்ணிக்கலாம், வெற்றி கிடைக்கிற இடத்துல வெற்றி, தோல்வி கிடைக்கிற இடத்துல தோல்வி, ரெண்டுமே இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், சமரசம். வாழ தெரிஞ்ச மக்கள். ஆமா, அதுவும் ஒரு பாயிண்ட் தான். இந்த யுத்தத்தில் வந்து எங்க ஷேர் ஒன்றும் இல்லை, எல்லாமே கடவுளால் கொடுத்தது தான். சில இடங்களில் கடவுள் எங்களுக்கு வெற்றி என்ன பண்ணலை, கொடுக்கல. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். குட் அப்சர்வேஷன். ஸோ அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுக்காக நான் சொன்னேன். அடுத்து இந்த கேனியரை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கணும். 16ஆம் வசனம், அதே ஃபர்ஸ்ட் சாப்டர் 1:16. மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடு கூட அவங்க வந்து பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்தில் வந்து ஜனங்களோடு குடியேறினார். ஸோ இந்த கேனியர்களும் யூதா புத்திரரோடு இணைஞ்சு வாழ்ந்தாங்க. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சதன் தான் யூதர்கள், நார்த்து வந்து யோசேப்பின் குடும்பம், மனோசே கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம்லாம் நார்த்து. அந்த மனோசே கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம் நார்த்தில் இருக்கிற ஊரெல்லாம் பிடிக்கிறாங்க. நார்த்தில் பவர்ஃபுல் ஊர் வந்து இந்த பெத்தேல். பெத்தேலுடைய பழைய பேர் லூஸ். ஸோ அந்த லூஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படி போகும்போது நீங்கள் அங்கே பாருங்க, அங்கே ஒரு வேவுக்காரர் இருக்கிறார், தேர்ட் பார்ட்டி. அவங்க வேவுக்காரர் போகிறாங்க, அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. அந்த மனுஷங்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு லூஸுக்கு போகிற வழியை காட்டுவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் காட்டுறேன், 24ஆம் வசனம், நான் காட்டுறேன்னு சொல்கிறாரு. அவர் காட்டி விட்டதுனால இவங்க போயிட்டு அந்த பட்டணத்தை பிடிக்கிறாங்க. இதே சம்பவத்தை ஜாஷுவால பார்க்குறோம். அது எங்கே பார்க்குறோம், எரிகோ. அங்கே ஹெல்ப் பண்ணுறவங்க ராகாப் வேவுக்காரருக்கு, இங்கே ஹெல்ப் பண்ணுறவங்க பேர் சொல்லப்படாத ஒரு மனிதர். ரைட். இது 2 சம்பவத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கலாம், யாராவதுன்னு சொல்லல, ஏழை எளிய மக்கள் இவங்களோட என்ன பண்ணிக்கிறாங்க,
ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் இந்த பாயிண்ட் இப்பதான் சொல்லணும்னு நினைச்சேன். இது எப்படி சொல்றாங்கன்னா, வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கூட சொன்னேன் இல்லையா, அந்த அந்த லெட்டர்ஸ், அந்த லெட்டருக்கு என்ன பேர் சொன்னேன்? ஒரு லெட்டர் சொன்னேனே, கடிதங்கள். டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. அந்த அந்த கானான் தேசத்திலிருந்து எழுதப்பட்ட கடிதங்கள்ல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னா, விவசாய குடிகள், விவசாயத்தையும் ஆடு மேய்ப்பதையும் தொழிலாக கொண்ட மக்கள், முன்னாள் அடிமைகள், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்ட அமர்னா கடிதங்கள். நன்றிமா. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த புரட்சியை நடத்துறாங்க. இவங்க வந்து இந்த செட்டில்டு பீப்புள், கமர்ஷியல் பீப்புள், இவங்களுக்கு எதிராகத்தான் இந்த வன்முறை, இந்த வன்முறைன்னு சொல்ல முடியாது, இந்த கைப்பற்றுதல் நடக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. அதாவது செட்டில்டு பீப்புள் வெர்சஸ் இந்த விவசாய ஏழை எளிய நாடோடி மக்கள். அதனால இவங்க போற இடத்துலலாம் அங்க இருக்கிற கஷ்டமா இருக்கிற மக்கள், லோ லெவல்ல இருக்க மக்கள் இவங்க கூட என்ன பண்ணிக்கிறாங்க? ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கலாம், இது ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் இங்க சொன்னேன். சரி, நீங்க பாருங்க 27 வாங்க. அதே மாதிரி 27 பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படிக்க வேண்டாம். 27 பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ஊர் மனுஷரை துரத்தி விடவில்லை, கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். ரைட். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே அந்த மிச்சம் விட்டு மிச்சங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிறாங்க. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்க்குறோம். சரி, இப்போ சாப்டர் 2. சாப்டர் 2 அகைன் ஃபர்ஸ்ட் வசனமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. இங்க யார் வந்திருக்கிறா? இதுக்கு மேல நீங்க அவரை பத்தி நிறைய பார்க்கலாம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு யார் இல்லை? தூதன் இல்லை. ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப இல்லை. இப்போ அதனால வேற வழி இல்லை, இங்க கடவுளே தன்னுடைய தூதரை என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்க அனுப்பியிருக்கிறாரு. அதை நீங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து, கில்கால்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? யோசுவா தன்னுடைய படைகளை திரட்டி இருந்த இடம் தான் கில்கால். கில்கால்ல தான் ஒரு கேதர் ஆனாங்க. ஆமா, கில்கால்ல தான் விருத்த சேதனை நடக்குது, அங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ உடன்படிக்கையை புதுப்பித்த இடம். ஸோ கில்கால்ல இருந்து ஆண்டவருடைய தூதன் எங்க வந்தார்னா போக்கீம். போக்கீம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போக்கீம்லயும் ஆல்டர் இருந்துச்சு. போக்கீமும் ஒரு வழிபாட்டு ஸ்தலம். போக்கீம் அங்க வந்து அவங்கள கிட்ட கொஞ்சம் கோமா தான் பேசுறாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இப்போ இவங்க வந்து எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க, கொள்றாங்கல்ல, அந்தந்த ஊர்களில் ஒரு ஆல்டர் இருக்கும். இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த ஆல்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, இவங்க இடிக்காம அந்த ஆல்டர்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ போக்கீம்ல ஒரு ஆல்டர் இருக்கு, இவங்க அந்த ஆல்டரை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை தான் அவர் வந்து சொல்றாரு, உங்களை வந்து அந்த ஆல்டரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க பயன்படுத்திட்டீங்க. அப்போ அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? ஸோ 2 தேவர்கள் அவங்களுக்கு சிச்சுவேஷன்ல, 2 தேவர்கள். ஒருத்தர் வந்து பாகால், இன்னொன்னு அஷேரா. அவங்க 2 பேர் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாகால் இந்த 2 தேவர்கள் தான் கானானியருடைய தேவர்கள். கானானியர்ல ஃபர்ஸ்ட் தேவர் யாருன்னா ஏல். இந்த கானானியருடைய தேவர்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏலு, பாகாலு, அஷேரா. அஸ்தரோத் வேற, அஷேரா. ஏல் அஸ்தரோத்னு இருக்கு. ஓ சரி, அஷேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்தரோத்னு சொன்னதுனால நமக்கு வந்து அது விமன் எண்டிங், ஃபெமினைன் எண்டிங் இல்லாமல் இருக்கு. ஹெச் ஹா அப்படி முடிகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் எண்டிங். ஹீப்ரூ லாங்குவேஜில் ஒரு நேமை நீங்கள் படிக்கும் போதே அந்த நேம் வந்து தெபோரா, அந்த ஹா அந்த சவுண்டோட அது முடியும். பட் இது எல்லாருக்கும் அந்த 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 அதுதான் அப்படின்னு உங்களுக்கு இல்லை. இட் மே சேஞ்ச். ஆனால் மேக்ஸிமம் அது தமிழ் இந்த மொழி தானே நீங்கள் சொல்கிறது? அது இல்லைம்மா, நான் சொல்கிறது எபிரேய மொழியில் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு வார்த்தை
இதில் சொல்ல முடியாது. எபிரேய பெயர்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இம்மானுவல், சாம்வெல், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏல் எண்டிங்கில் முடியும். வேல் இல்லை, நம்ம எழுதும்போது வேல்னு எழுதிட்டாங்க, ஏல் எண்டிங்கில் முடியும். ஸோ ஏல் எண்டிங்னு முடியும் போது அந்த ஏல், ஆமாம் ஆமாம், அது எல்லாமே ஹீப்ரூ ஸ்டைல். ஹீப்ரூவில் அந்த அந்த ஏஹெச் சவுண்டோட முடியும். அது இந்த ஏல் எண்டிங் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காட் எண்டிங். ஏல் ஏல் அப்படின்னா ஃபாதர் காட். ஸோ கானானியருடைய 3 தெய்வங்கள் ஏல், பாகால், அஷரா. ஏல் அப்படின்னா ஃபாதர் காட். ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த ஏல் வந்து நம்ம பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு பைபிளில் ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம் தான் கடவுள், தேவன். எங்கெல்லாம் பைபிளில் பழைய டிரான்ஸ்லேஷனில் தேவன் போட்டிருக்குதோ அங்கெல்லாம் எபிரேய மொழியில் என்ன வரும்? எலோஹிம், ஏல் எலோஹிம்னு வரும். ரைட். இப்போ புது மொழிபெயர்ப்புல கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள்னு சொல்ற இடத்துல எல்லாத்துலேயும் ஏலோஹிம், ஏல் வரும், ஏல் தான். அப்போ அந்த ஏல் இந்த ஏல் பார்த்தீங்கன்னா கானானிய மொழியில ஏல் அப்படின்றனா கடவுள்ன்ற பொது பெயர் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க? அதை எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான், பிதா, ஃபாதர்னு அர்த்தம். ஏல் அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம். அவர் ஏலுடைய படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏல் எப்படி இருப்பார்னா நீளமான ஒரு தாடியோட ஒரு வயசான தோற்றத்தோடு இருப்பார். அவருடைய தோற்றமே அப்படி தான் இருக்கும். ஏல் வந்து எப்போவுமே ஃபாதர் காடாகவே தான் அவங்க வச்சுருந்தாங்க. கானானியர்கள் வந்து பல தெய்வ வழிபாடை கொண்டவர்கள். அப்போது அந்த ஏல் அவருடைய துணைவி தான் இந்த அஷரா. பாகால் வந்து செழிப்பின் கடவுள். பாகால் வந்து செழிப்பின் கடவுள். நிறைய காட்ஸ் இருப்பாங்க. அதில் யாவைக்கும் அங்கே இடம் இருக்குது. யாவையும் அதில் ஒரு கடவுளாக வச்சுருந்தாங்க. யாவை என்ன கடவுள்? ஆமாம், ஸ்ட்ரோம் காட், புயல், ஸ்ட்ரோம், அதாவது புயல். அவர் வந்து அவரை வந்து என்னன்னா ட்ரிகர் பண்ணக்கூடாது. அவர் ட்ரிகர் ஆனார்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாருக்குமே கஷ்டமாயிரும். ஸோ அவர் வந்து அப்படி வாரியர் அப்படி அவர் கொண்டு வருவார். ஸோ இது எல்லாமே வந்து கேனனைட்ஸ். இது இப்போ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மக்களோட போய் இவங்க பழகும் போது இப்போ உங்களுக்கு தெரியும், தியாலஜிக்கலி அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து என்ன போயிடுச்சு, எல்லாமே ஒன்று தான் போல, எல்லாமே ஒன்று தான் போல அப்படின்னு வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் தியாலஜி அவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் நைசின் க்ரீடு வச்சுருக்கிறோம், இதுதான் சொல்லி நம்ம ஒரு முறை சார்ந்து இருக்கோம். அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசிமுலேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே மாதிரியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏலு, பாகாலு, அஷரா எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அடுத்தது சாப்டர் 3 பேரில் சாப்டர் 2 வந்துடலாம். சாப்டர் 2 அவர் வந்து அந்த போக்கீமில் வச்சு அங்கே 13ஆம் வசனம், அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அதைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்தது ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இவங்களை ஏன் வந்து கடவுள் ஃபுல்லாக ஆளை துரத்தலைன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் பேர் இங்கே இருந்தால் தான் இவங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, இருப்பாங்க. கொஞ்சம் பிரச்சனை அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் டிசைட் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஃபுல் பிரச்சனையும் அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க இப்போ ஜோம் பண்ணுறாங்க, எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸும் என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் வச்சாதான் அவங்க எங்கே இருப்பாங்க. அது அப்படிதான் இருக்குது பாருங்க, நீங்க பாருங்க. அதற்காக கர்த்தர் அந்த மக்களை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமல் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். 22. ஆமா. அப்புறம் பாருங்க 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரேல் மக்கள் பாருங்க, குமாரர்களையும் குமாரத்திகளை விவாகம் பண்ணி ஏத்தியர், கானானியர், எமோரியர், பெருசியர், எபூசியர் இவங்க கூடலாம் இருந்து அவர்களுடைய தேவர்களாக என்ன பண்ணாங்க, சேவித்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள ஒரு ராஜா கிட்ட என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு. அந்த ராஜா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசபதோமியன் ராஜாவாகிய கூஷான் ரிஷிதாயிம்
கூஷான் ரிஷிதாயிம். அதாவது அந்த பேரே வந்து அந்த ரிஷிதாயிம் அப்படின்னா பொல்லாதவன்ற மாதிரி அர்த்தம் வருது. அப்படி சொல்ல எப்படி இப்படி ஒரு பேர் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா வந்து அந்த ராஜா அவ்வளோ இல்லை, அவர் அவ்வளோ டெரரான ஒரு ராஜாவான்னு தெரியல. அந்த ராஜாக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த ராஜா இருக்கும் போது நம்ம ஒத்தினியல் பற்றி வருது. இவ்வளோ ஒத்தினியலுக்கு மட்டும் பாருங்க எவ்வளோ இன்ட்ரோடக்ஷனு. ஒத்தினியலுக்கு யோசுவால ஒரு இன்ட்ரோடக்ஷனு, இங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷனு. பயங்கரமான ஆளாக இருந்திருக்கிறாரு. ஒரு ஒரு சிங்கிள் ஹேண்டடாக பல காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. காலேபுட்ட சவால்லையும் ஜெயிச்சாரு காலேபுடைய. ஆனால் நீங்கள் காலேபுடைய சவாலை நம்ம தாண்டி வந்துட்டோம். அதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. ஆமாம், என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், யார் வந்து அதை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு நியாயாதிபதி வரப்போகிறாரு. என் எதிரில் எது வந்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன். ஆமாம், அவரும் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தார். ஸோ இந்த ரெண்டு காரியத்திலே இன்னைக்கு யார் பகடை கையாக மாறுறது? பெண்கள். ஸோ இந்த நியாயாதிபதிகள் டைமில் பெண்களுடைய மரியாதை, சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டு தான். இல்லை, இன்னொரு சம்பவம் இருக்குது. அப்படி சொல்றீங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்க சமூக நிலை வந்து ஒரு பக்கம் தெபரா பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்படியும் இருக்குது. ரொம்ப ஒரு புவர் சிச்சுவேஷனில் இருக்குது அவங்க. ஏன்னா இப்படி ஒரு லாட்டில் விட்ட மாதிரி விட்டார். யார் ஜெயிச்சு வந்தாலும் நான் என் பொண்ணு என்ன பண்ணிடுவேன், நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறார். பட் அதோடைய விஷயம் என்னென்னா, அந்த டாஸ்க் மேபி டஃப்பான டாஸ்க், அவ்வளோ சீக்கிரத்தில் அதை முடிக்க முடியாது. பட் ஒத்தினியல் முடிக்கிறாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு பாருங்க. அதாவது ஒத்தினியேல் என்னும் இரட்சகரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதான் விஷயம். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததனால். அப்போ ஆண்டவருடைய ஸ்பிரிட் வந்து அந்த நியாயாதிபதிகள் மேல இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. சாதாரண நியாயாதிபதிகள் ஒரு வலிமையான நியாயாதிபதிகளை என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மர். இந்த நியாயாதிபதிகளுடைய வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டினரி ஸ்டேஜ், டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அவங்களுடைய நார்மல் லைஃப், இல்லை ஃபால் கூட வச்சுக்கலாம், கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர் தான். இது என்னுடைய பவர் இல்லை, கடவுள் எனக்கு கொடுத்த பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க. அதை இங்கே பார்க்குறோம். ஸோ ஒத்தினியேல் கிட்டத்தட்ட ஒத்தினியேல் வந்து 40 years. ஸோ நீங்கள் ஒரு சார்ட் ரெடி பண்ண போகிறீங்க அசைன்மெண்ட்டில். யார் நியாயாதிபதி, எந்த ஊர்லேருந்து அவர் வந்தார், யாரோட எதிர்த்து சண்டை போட்டார், எத்தனை வருஷம் நியாயாதிபதியாக இருந்தார். ஏற்கனவே நான் ஒன்று பண்ணி கொடுத்தேன் எல்லாருக்கும். ஆமாம், நீங்கள் பண்ணுறதுனா நீங்களே ஒன்று பண்ணிங்கன்னா நல்ல மைண்டில் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் யாரை எதிர்த்து சண்டை போட்டார். ஸோ ஒத்தினியல் எதிர்த்து வந்தது யார்? ஒத்தினியல் எதிர்த்து வந்தது வந்து மெசபடோமியன் கிங். அதுதான் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆமாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மோவாபு ராஜா வரார். திரும்பவும் மக்கள் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாத பண்ணிட்டாங்க, மோவாபு ராஜா வரார். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஏகூத் என்னும் ஒருத்தர் எழுப்புறார். அவர் லெஃப்ட் ஹேண்டு. அவர் பாருங்க இஸ்ரவேல் மக்களை ட்ரிபியூட்ஸ் கட்டுற அளவுக்கு பிடிச்சிட்டாரு. அதை யோசிச்சு பாருங்க. இவங்க போய் கானான் தேசத்தை இவங்க பிடிச்சாங்கன்னா இவங்களையே பிடிச்சி அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு. ஆமாம், அப்பப்போ ட்ரிபியூட் பே பண்ணணும். அதுக்கு எடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி போய் அவர்கிட்ட போயிட்டு என்ன சொன்னார், நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி பேசி, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவவாக்கு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கத்தியை எடுத்து என்ன பண்ணிட்டாரு. ஆமாம், இடது கையை நீட்டி வலதுபுறத்து இடுப்பில் கட்டி இருந்த கத்தியை உருவி அந்த வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, பாய்ச்சிட்டார். ரைட். இவர் ஒருவேளை வந்து இவரை அவங்க சஸ்பெக்ட் பண்ணலை, அதை அவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அசாசினேஷனை பண்ணிட்டு அந்த கத்தியை கூட அவரால் உருவ முடியல. ஆனால் அவர்கிட்ட சொஃபிஸ்டிகேட்டட் கத்தி இருந்துச்சு, டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு கிடச்சிருக்காரு, ரெண்டு பக்கமும் கூரான கத்தி அவர் கையில் இருந்துச்சு. அவங்க ஒரு கொலையை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஒரு பெரிய வெற்றி அங்கே பண்ணித்தராரு. ரைட். ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டிட்டாங்க. ஏகூத்துடைய டைமில் எத்தனை வருஷம்? 80 வருஷம், 80 years அவருடைய டைமில் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் திருப்பியும் இதில் ஒன்று நினச்சிக்கணும், சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப்லாம் கிடையாது. ஏகூத்து இருக்கிற வரைக்கும் தான். ஏகூத்து இறந்த உடனே
அந்த மக்கள் எல்லாம் திருப்பி பழையபடி என்ன பண்ணிடுவாங்க போயிடும். இவங்க 12 கோத்திரத்தையும் யாராலையும் என்ன பண்ண முடியல. இப்போ இந்த சம்பவம் எதுக்கு பயன்படுது? இப்போ ஏகுத் இந்த சம்பவம் பண்றாருல்ல, இந்த சம்பவம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா அத்தனை கோத்திரத்துக்கு இந்த ஸ்டோரி போய் சேரும். எல்லாருக்கும் போய் சேர்ந்த உடனே எல்லாரும் ஏகுத் மேல ஒரு பயம் வரும். பயம் வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏகுத் சொல்றது என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஏகுத் இறந்த உடனே திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, நார்மலா ஆஸ் யூஷுவல் போயிடும். இவங்களை ஒன்று சேர்க்கவே முடியல. இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்காகத்தான் ஒரு ஆள் பிறந்தாரு. யாரு? தாவீது. அது அப்புறம் பார்ப்போம், தாவீது வர பார்ப்போம். இன்னும் டைம் இருக்கு, தாவீது பிறக்கிறதுக்கு இன்னும் 200 வருஷம் இருக்கு. ரைட். ஸோ இவங்களை ஒன்று சேர்க்க முடியல. அதுக்கடுத்து ஏகுத் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சம்கார் 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 எழும்பி ஒரே ஒரு தாற்றுக்கோல்ல, ஆமா ஒரே தாற்றுக்கோல் ஒரே கலப்பை வச்சு 600 பேர் அடிக்கிறார். அகைன் இது ஒரு மைட்டி ஆக்ட். 600 பேர் அடிக்கிறது இல்ல. அப்போ அந்த 600 பேர் அடிக்கிற அந்த மைட்டி ஆக்டை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அவர் சொல்றதை கேட்பாங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா அவரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது சம்காரோட டைமுக்கு அப்புறமும் நம்ம பார்க்க போறது இப்போ பார்த்தீங்கன்னா கானான் அப்படின்னு. ஸோ அந்த சம்காரோட எதிரி யாருன்னா பிலிஸ்டைன்ஸ். இந்த பிலிஸ்டைன்ஸை பற்றி ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் பிலிஸ்டைன்ஸ் பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. பிலிஸ்டைன்ஸ் இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் அவங்க சண்டைக்கு போகலை, வரல. பிலிஸ்டைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரை மக்கள், கடற்கரை ஓரமாக செட்டில் ஆனவங்க. 5 சிட்டி, காசா, அஸ்கலோன் அப்படின்னு சொல்லி 5 பட்டணம். இந்த 5 பட்டணத்தில் செட்டில் ஆனவங்க இந்த பிலிஸ்டைன்ஸ். இதுக்கு மேலே தலைவலியாக இருந்தவங்க யாருன்னு அடுத்த 200 வருஷம் எல்லாருக்கும் தலைவலியாக இருக்க போகிறவங்க யாரு? பிலிஸ்டைன்ஸ். அவங்க கிட்ட நிறைய டெக்னாலஜி இருந்துச்சு, பிஸ்னஸ் இருந்துச்சு. அவங்கள தோக்கடிக்க முடியல. அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக பிறந்தவர் தான் யாரு? தாவீது. சிம்சோன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்சோன் அதாவது அதுதான் டேவிடுக்கு ஈக்குவலா யாரும் இல்லை. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, தாவீதினுடைய குமாரன், தாவீதுடைய வழியில மேசியா. ஏன்னா யாராலையும் தாவீது என்ன பண்ண முடியாது, மேட்ச் பண்ண முடியல. அதாவது தோக்கடிக்கிறது எதிரியா இருந்தா தோக்கடிக்கணும், உள்ளூர் மக்களால, அந்த சொந்த மக்கள் யாராலையுமே டேவிட மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணல. சாலமோனால கூட டேவிட் மாதிரி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அது அந்த டைம்ல நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ ஒரு புது எதிரி வந்துட்டாங்க, கானான் எதிரி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 900 இருப்பு ரதங்கள் இருக்குது. அவர் யாபின் அப்படின்ற கிங் யாபின். ரைட். அந்த கிங் யாபின் இருக்கிற டைம்ல நம்ம யாரை பார்க்குறோம்னா தெபொராள் அப்படின்ற ஒருத்தங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ரைட். தெபொராள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க, ஜட்ஜா இருக்கிறாங்க, தலைவியா இருக்கிறாங்க. தெபொராள்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? தமிழ் வரும்போது இந்த இல்லுன்னு முடிஞ்சிடும், ஃபெமினைன் தமிழ். இல் சேர்க்கணும். ஏஹெச்ல முடிகிற நேமை தமிழ்ல வரும்போது இல் சேர்ப்பாங்க, அப்போ பெண்மை, ஃபெமினைன். ரைட். ஓகே. தெபொராளுக்கு என்ன மீனிங்? ஹனி, ஹனி பி, தேனி, தேனி தேனி அப்படின்னு அர்த்தம், ஹனி பி. ஒருவேளை அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியல. ஒருவேளை தேனினாலே சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஒரு கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது இல்லை, தேனினா ஒத்தையாக வராதுல்ல, ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஸோ அதோட டிசிப்ளின், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க, இல்லை மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ரைட். அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெபொரா நமக்கு அந்த ஸ்டோரிலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாராக் தான் ஆக்சுவலாக லீடர். ஆனால் பாராக் வந்து பயப்படுறாரு. அவரால் வந்து 900 பேர் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் போக முடியும் அப்படி யோசிக்கிறார், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாரு. ஸோ தெபொரா சொல்கிறாங்க, நான் அவன் கூட வரேன், பட் ஆனால் பெருமை வந்து உனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காதுன்னு சொல்லி இங்கே இன்னொரு ஆள் பெருமை யாருக்கு போகுது? யாகேல். யாகேல் யாரு? புற இனத்தை சேர்ந்தவர். ரைட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாதாரண மக்களையும் புற இனத்தை சேர்ந்த மக்களையும் பயன்படுத்தி தான் இந்த வெற்றி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். இதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து அந்த பாட்டு. இந்த பாட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், டைம். அதை நம்ம அங்கே கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கணும். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்ஷியன்ட் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்யுள் பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு செய்யுள் பகுதி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்ரு எபிரேய நாட்டுப்புற பாடல். எபிரேய நாட்டுப்புற பாடல்.
எபிரேய நாட்டுப்புற பாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இந்த பாடல். இந்த பாடலில் வந்து என்னெல்லாம் இருக்குது இந்த பாட்டில்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இந்த பாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரைஸ் காட், ஆண்டவரை துதிக்கிறது. முதல் 5 வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்கறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 4வது வசனம், கர்த்தாவே நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி என்ன பண்ணுச்சு அது இருந்து. ஸோ இது ஸோ ஆந்த்ரோஃபோமார்பிக் இமேஜ். அவங்க வந்து இந்த பாடலில் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு மனித உருவத்தை ஒத்த ஒரு உருவமாக அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸோடஸ் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று நடந்து வரும்பொழுது இவங்க ஸ்டே பண்ண இடம் தான் அந்த சேயீர். சேயீர்னு சொல்கிறது ஏதோமுடைய அவுட்ஸ்கர்ட், அதாவது எகிப்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே தான் அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு வரும்பொழுது எங்கள் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், வந்தார். சீனாயில் நாங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது சீனாயில் தான் ஆண்டவர் அவங்க சந்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவரை சந்திக்கிற இடம் சீனாய். சீனாய் மலை இப்போ எங்கே இருக்குது, மேப்பு படி பார்த்தீங்கன்னா சீனாய் மலை வந்து எகிப்த், அதாவது இஸ்ரேலுடைய டெரிட்டரியில் கிடையாது. இஸ்ரேலுடைய டெரிட்டரியில் கிடையாது. சீனாய் பிலாங்கு. ஆமாம், இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இஸ்ரேல் வந்து அதை கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் அது எகிப்தியர்களுடைய கட்டுப்பாட்டை தான் இப்போ வரைக்கும் இருந்துச்சு. சீனாய் வந்து எகிப்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சீனாயிலிருந்து எங்கள் கூட என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் நடந்து வந்து விட்டீர்கள், எங்களோடு கூட நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்றது தான் அந்த பாட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 6வது வசனம், ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும். இது என்ன, இதனால தான் நான் இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக இந்த புக் எழுதும் போது இருந்திருக்காது. இது பின்னாடி எழுதப்பட்ட பாட்டு தான். ஏன்னா பின்னாடி நீங்கள் சம்காரி யாகேல்றவங்களாம் இப்போ நம்ம உடனே படிச்சுட்டு வந்துட்டோம் அவங்கள பற்றி. பட் பின்னாடி அவங்களாம் ஒரு பெரிய ஹீரோவாக என்ன பண்ணாங்க, கருதப்பட்டாங்க. யாகேலுடைய ஆக்ட் வந்து ஒரு பெரிய ஹீரோயிக் ஆக்டாக கருதுனாங்க. ஏன்னா அவங்க வந்து தைரியமாக ஒரு பெரிய கானனைட்டு கமாண்டரையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போட்டாங்க. ரைட், கொஞ்சம் அவங்க அவரை ஏமாற்றி அவரை இது பண்ணி அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொல்லிட்டாங்க. ஸோ அந்த தைரியம் வந்து துணிச்சல், அவங்க ஒரு பெரிய தலைவியாக கருதப்பட்டாங்க. அதை நம்ம அங்கே பார்க்கலாம். பெரும்பாதைகள் பாலாய் கிடந்தது. பெரும்பாதைன்னா ஹைவேஸ். அப்போ இந்த ஹைவேஸில் ஏன் பாலா கிடக்குதுன்னா, இந்த ட்ரேடு ரூட் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் நடந்த பிஸ்னஸ் ரூட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டதுனால இஸ்ரேல் மக்களால் என்ன பண்ண முடியலன்னா பிஸ்னஸ் போக முடியல. இப்போ உதாரணமாக ஒரு 2-3 கோத்திரம் இப்படி இருக்கிறப்போ ஒரு ரோடு போகும். அந்த ரோடு யார் கிட்ட இருக்கோ அவங்க அதை பிடிச்சிட்டாலும் என்ன பண்ண முடியாது. அடுத்தது இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. நாட் ஜஸ்ட் இது ஒரு வெற்றி பாடலாக ஆரம்பித்தாலும் வெற்றி பாடலாக இல்லை. பாருங்கள், அடுத்து 7ஆம் வசனத்தில் பாருங்கள், தெபொராளாகிய நான் எலும்பு மளவும் இஸ்ரவேலில் நான் தாயாக எலும்பு மளவும் கிராமங்கள் பாலாய் போன. ஸோ அந்த தெபொரால் அவங்களுடைய மதர்லி லீடர்ஷிப்பை பற்றி அங்கே சொல்கிறாங்க. நூதனமான தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ இஸ்ரேல் மக்களுடைய அசிமுலேஷன், புது கடவுள்களை அவங்க சூஸ் பண்ணதை அந்த பாட்டில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் கிடையாது, அவங்ககிட்ட கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த ஷீல்டுன்னு சொல்கிறதே ஒரு சொஃபஸ்டிகேட்டடான விஷயம். உலகம் முழுசையும் கிரேக்கர்கள் அலெக்சாண்டர் தலைமையில் பிடிச்சாங்கன்னா, அலெக்சாண்டர்லாம் இதுக்கப்புறம் 1000 இயர்ஸ் கழிச்சா வருவார். அலெக்சாண்டர் டைமில் பிடிச்சாங்கன்னா அலெக்சாண்டர் கிட்ட இருந்த ஷீல்டு அப்படிப்பட்ட ஷீல்டு, அப்புறம் அந்த ஈட்டி, அடுத்தடுத்த ஃபார்மேஷன். அப்போது இதெல்லாம் வந்து மாடர்ன் வெப்பனரிஸ், இதெல்லாம் ஆர்மர்ஸ்லாம் இஸ்ரேல் கிட்ட கிடையவே கிடையாது. அதுதான் அவர் சொல்கிறார், ஈட்டி எதுவும் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய, அதுதான் 11ஆம் வசனம், கர்த்தருடைய அந்த இன்வால்மெண்ட், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றி, அதுதான் முக்கியம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு, இந்த கோத்திரங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து துரோகம் பண்ணாங்கன்றத சொல்றாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம். மீதியாயிருந்தவர்கள் ஆமா, சாதாரண மக்களை கடவுள் வந்து என்ன பண்ணாருன்னா ஆட்சியாளர்களா என்ன பண்ணாரு, மாத்தினாருன்றதை சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, பெஞ்சமின் மனுஷரு, எப்ராஹிமு, மாகீரிலிருந்து வந்த அதிபதிகள், செபுலோன் மக்கள்,
இவங்கெல்லாம் ரைட்டர்ஸ் எழுதுகோலை பிடிக்கிறவங்க கூட சண்டைக்கு வந்தாங்களாம் அந்த சாங்கில். அப்போது அவங்களுடைய எப்படி கோத்திரங்கள் வந்து அவங்க இன்வால்வ் ஆனாங்கன்றதை பற்றி சொல்கிறாங்க ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூபன் புத்திரர் இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிரான்ஸ் ஜோர்டன் ட்ரைப் இருக்காங்களா அந்த பக்கம் ட்ரைப்ஸ் ரூபன் காத்து மனாசே பாதி கோத்திரம் இவங்கெல்லாம் அங்கே இருந்துக்கிட்டாங்க, வரல சண்டையில் வரல, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது வந்து ஆசேரும் வரல, விட்டுட்டாங்க. பட் செபுலோனும் நப்தலியும் வந்து என்ன பண்ணாங்க, வந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வந்து தங்கள் உயிரையும் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆமாம், இந்த சண்டை வந்து ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணார் போட்டாருன்றதை அவங்க சொல்கிறாங்க. 21ஆம் வசனம் பார்த்தீங்களா, கீசோன் நதி. ஆமாம், கீசோன் நதி. அந்த அந்த நதியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஃப்ளட்டு அதிகமாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்களால் தப்பிச்சு போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து சிசராவுடைய அம்மாவை பற்றி ஜோக் அடிக்கிறாங்க. சிசரா அம்மா சொல்கிறாங்க, என் பையன் வரத்துக்கு லேட் ஆகுதே, ஒருவேளை நிறையா பொருள் கிடச்சிருச்சு போல், எழுத்திட்டு வரதுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு அவங்க அம்மா கனவு கண்டாங்க. அவன் பையன் ஒன்றுமே இல்லாமல் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அடுத்தது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே என்ன பண்ணட்டும், அழியட்டும், உண்மையில் அன்பு கூறுவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த பாடல் ஒரு அற்புதமாக முடியுது. சரி, அடுத்தது இன்னைக்கு கடைசி ஜட்ஜி, அவரோட முடிச்சிடலாம். 6 to 8 ஒரே ஒருத்தர் தான். 6, 7, 8 3 அதிகாரமும் ஒருத்தரை பற்றி மட்டும் தான் பேசுது. அவர் யாரு? கிடியன். ரைட், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டரு. ஆனால் நம்ம அவரை கேரக்டரை கரெக்டாக பார்த்தோம்னா அவரும் வந்து ஒரு எல்லாம் கலந்தவர் தான். சரி, ஃபர்ஸ்ட் கிதியோன் யாரு? ஒரு விவசாயி, ஒரு 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 ஃபார்மர். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்தது ஒரு தைரியசாலி. கிதியோன் ஒரு தைரியமான காரியம் பண்றார். அவங்க ஊர்ல ஒரு ஆல்டர் இருக்கு. அந்த ஆல்டர் வந்து பாகாலுடைய பலிபீடம். பாகாலுடைய பலிபீடத்தை கிதியோன் என்ன பண்றாரு, உடைச்சிடுறாரு. இவர் ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? யெகோவா ஷாலோம் அப்படின்னு என்ன பண்றாரு, பேர் வைக்கிறார். ஸோ அவருடைய ஆக்ட் அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, அவனை கொல்லணும், உங்க பையன் அந்த காரியத்தை பண்ணிட்டான், அவனை கொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு கிதியோன் அப்பா ரொம்ப அழகா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகாலுடைய பலிபீடத்தை தானே இடிச்சான், அப்போ கோவம் யாருக்கு வரணும்? பாகாலுக்கு வரணும். ஸோ பாகாலை என் பையனை இது பண்ணட்டும் சொல்லிட்டு எரு லெட் பாகால் ஆர்கியூ வித் மை சன், எரு பாகால் அப்படின்ற பேரை வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு ஒருவேளை இந்த பேர் சொல்லுவாங்கல்ல, பட்ட பேர் மாதிரி அவருக்கு அது வந்துருச்சு. ஸோ அவர் ஒரு 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 போல்டான பர்சன், அதை பார்க்கலாம். அடுத்தது கிதியோன், ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம கிதியோன்னாலே ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்கிறோம். ஆனால் கிதியோன் ரொம்ப சந்தேகமான ஒரு பர்சன். ஒரு ஒரு நிறையா விஷயம் வந்து அவருக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை? அதை எப்படி பார்க்கலாம் நம்ம? நம்ம அதை எப்படி பார்க்கறது? அது நல்ல கேரக்டரா? தோலை போடுவேன், பனி வந்து எல்லா இடத்துலையும் பெய்யணும், தோல் மேலே மட்டும் பெய்யக்கூடாது. இல்லை தோல் அடுத்த முறை, ரெண்டாவது முறையும் ஆண்டவர் சோதிச்சு பார்க்குறாரு. ஆனால் 2 முறையும் ஆண்டவருக்கு அவ்வளோ பொறுமை இருக்கு. அப்போ இந்த டிவைன் கிரேஸ் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் அவருடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கிறார். அவர் ஒரு 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 விதமான ஒரு தயக்கத்தோட இருக்காரு. அதை நம்ம அங்கே பார்க்க முடியுது. அடுத்தது ஆமா, அப்புறம் அவரை எதிர்த்தவங்க யாரு? மீதியானியர்கள். மீதியானியர்கள் யாரு? ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ்ஸ். அந்த 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 25 அதிகார ஜெனிசிஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. வேற எங்க பார்க்குறோம்? மோசேயுடைய ரிலேட்டிவ்ஸ். அவங்க மோசேயின் மாமன் அந்த ஃபேமிலியில தான் அந்த மீதியானியர் வராங்க. இந்த மீதியானியரை பற்றி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த அரேபியா, அதான் அந்த இஸ்மவேலர், மீதியானியர், இவங்கெல்லாம் ஒரு குரூப் தான். இவங்க தான் இந்த அரேபியாவில் வாழ்ந்த மக்கள். அரேபியாவிலையும் அந்த பாலைவனங்களை ஒட்டி வாழ்ந்த நாடோடி குடும்பங்கள், ஒட்டகங்களில் பயணம் செய்தவர்கள், வியாபாரிகள். வியாபாரிகள்லாம் எல்லாமே வியாபாரம் பண்ணுவாங்க. என்ன கிடைக்குதோ
ஆமாம், அந்த பையனை தூக்கிட்டு போய் 20 கூட அதுக்கு ஒரு 20 காசு கொடுத்து அவங்க சேல்ஸ், எல்லாமே சேல்ஸ் தான். அவங்க கிட்ட எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிடுவாங்க வியாபாரிகள். ரைட். ஒருவேளை அவங்க மாடர்ன் அரேப் இன்றைக்கு இருக்கிற அரேப் இதுக்கு அவங்க தான் முன்னோடிகளாகவும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஸோ க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் இஸ்ரேலைட்ஸ், உறவு, ரத்த உறவு கொண்டவர்கள் இஸ்ரேலோட. ஆனால் அவங்க தான் சண்டைக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க ரைடர்ஸ். அவங்க ரைடர்ஸ்னா இங்கே இஸ்ரேலுக்கு நிறைய பிரச்சனையே ரைடர்ஸ் எல்லாம் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானானிய மக்களோட இஸ்ரேல் மக்கள் மோதுறாங்க. கானானிய மக்கள்லாம் பட்டணங்களில் வாழ்றாங்க. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இப்போ வர பிரச்சனை எல்லாம் பட்டணங்கள்ல இருந்து வரவங்களால வரல, ரைடர்ஸ் வருது. அந்த ரைடர் எப்படி வருவாங்கன்னா, அவங்க வந்து இந்த சீசன் தெரியும் அவங்களுக்கு கரெக்டாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேடு பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அழிக்கலாம் மாட்டாங்க, மேக்சிமம் பொருள் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும், அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டமாக வர்றதுனால அவங்கள இது பண்ண முடியாது. யாரும் அதில் கிதியோன் கொஞ்சம் போல்டாக என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் வச்சு அடிக்கிறார். அடித்து மறைச்சி வைக்கிற வேண்டிய விஷயத்த ஓப்பனாக வெளியில் வச்சு உதிர்க்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பயம் இல்லை, ஏன்னா வயசு அந்த மாதிரி. அப்போ கடவுள் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த பையன் இதுலேயே இவ்வளோ தைரியமாக இருக்கானே, அவனை இந்த நாடு முழுசுக்கும் தலைவனாக்கிட்டா அப்படின்றது கடவுளுடைய எண்ணம். ஆனால் அந்த பையனுக்குள்ள இருக்க கேரக்டர் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் ஒரு தயக்கமான ஒரு கேரக்டரும் அவருக்குள்ளே இருக்குது. அது இட்ஸ் நார்மல் திங், அது நம்ம பார்க்கலாம். அடுத்தது 24ஆம் வசனத்தில் தான் அவர் வந்து யெகோவா ஷாலோம்னு சொல்லி அந்த ஆல்டர் அங்கே ஏற்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தும் போது அந்த டியூட்ரானமில் நம்ம பார்த்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறார். சண்டைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. உங்களை யாருக்காவது பயம் இருந்தா, திகில் இருந்தா, கலக்கம் இருந்தா, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஓடிடுங்கன்னு சொல்லி முதல்ல ஓடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வாட்டர் டெஸ்ட், ஃபேமஸ் வாட்டர் இன்டர்வியூ. தண்ணியை முதல்ல எல்லாம் குடிங்க அப்படின்னு குடிக்க சொல்கிறாங்க. இவர் உட்காந்து பார்க்குறாரு. அப்போ தண்ணியை யார் எப்படி குடித்தாங்க அப்படின்றத வச்சு ஒரு இன்டர்வியூ என்ன பண்ணுது, நடக்குது. அதில் வந்து தண்ணியை வந்து அள்ளி குடித்தவங்கள வீட்டுக்கு அனுப்பியாச்சு. நாய் மாதிரி நாவால் நக்கி குடித்தவங்க அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, ஏன் ஹம்பிள்னஸா? they can survive, they ready to survive. நான் சேரில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம், செலக்ட் பண்ண முடியுமா? தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம as a military சேரில் உட்கார்றாரு ஒருத்தர், தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு. இது ரெண்டு பேரும் யாரை சூஸ் பண்ணுவீங்க as a military? ஏன்? அவர் இவரை விட அவர் ஃபிட்டாக இருக்காருன்னு அர்த்தம். தரையில் உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அவர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாரு நம்ம நினைக்கிறோம். அவர் ஹையரார்கி பொசிஷனில் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது பெருசுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக மிலிட்டரி லாங்குவேஜில் அவர் ஓகே, 2 வீலர் ஓட்டிட்டு வர்றாரு, சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. ரெண்டு பேரில் பெஸ்ட் மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஓட்டு வருது. அவருக்கு எண்டூரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எண்டூரன்ஸ் அதிகம். இவங்க நேச்சுரலாக இவங்களால நிறைய விஷயத்தை என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஓகே, சூப்பர் டெஸ்ட் இல்லை, ரைட், ஓகே. ஆனால் நம்ம நிறைய பேர் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருப்போம். ஏன்னா நம்முடைய மாடர்ன் மைண்டில் இப்போ இருக்கிற வச்சாங்கன்னா எல்லாருமே ஃபெயில் ஆகிருவோம். 300 பேர் கூட பாஸ் ஆக முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு இது என்னன்னா, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாமே இப்போ ஸ்மார்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவ்வளோ பேர் ஃபெயிலியர் இருப்பாங்க. பட் இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் போட போகிற சண்டை வந்து நார்மல் வார் கிடையாது. நார்மல் வார் பண்ணால் இவங்க ஜெயிக்கிறது கஷ்டம். அதான் உண்மை. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து விவசாயிகள், சண்டை போடுறவங்களே கிடையாது. இவங்க போயிட்டு நார்மல் வாரில் ரைடர்ஸ் கிட்ட போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரைடர்னா கொள்ளக்கூட்டம் வந்து சண்டையே வாழ்க்கையாக வச்சிருக்கிறவங்க தான் ரைடர்ஸ். கரெக்டாக இவங்க கிட்ட போயிட்டு ஓப்பன் வாரில் வந்து எக்காலம் ஊதி 2 பக்கம் ஆள் டீம் போட்டு நீங்கள் சண்டை வச்சிங்கன்னா தோத்துருவாங்க. இவங்களை எப்படி அடிக்கணும் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் அவங்க நினைக்காத நேரத்தில் என்ன பண்ணணும், அட்டாக் பண்ணணும். அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு நம்பர் கம்மியாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் சிக்கல். ரைட். ஸோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஊருக்கு மக்கள்கிட்ட போயிட்டு கிராஸ் பண்ணி ஓடுறாரு. ஆனால் ஒரு நடுவில் வந்து எப்ராஹிம் மக்களும் பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களை ஏன் நீ கூப்பிடல, எப்ராஹிம் பெரிய ஆளுங்க. அப்புறம் அவங்களையும் சமாளித்து வாங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட சொல்லி கூப்பிட்டு போனால் ஒரு ஊருக்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சுக்கோத்தின் மக்கள், நாங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன மீதியானியோட தலைவரை பிடிச்சிங்களா, ஏதோ துரத்தினீங்க அப்படின்ற மாதிரி அவர் இழிவாக பேசுகிறாங்க.
அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மக்களை ரிட்டர்ன் வந்து அந்த அதிபதிகளை பிடிச்சி கொன்னுட்டதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தபோது அவங்கள கொன்னு போட்டார். அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாரு? கொன்னு போடுறாரு. ஸோ அதுவும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு அவ்வளோதான். அந்த ஒரு குரூவலிட்டி, என்ன நீங்க இழிவுபடுத்தினீங்கல்ல, உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்றது அங்கே இருக்குது. அடுத்தது கிதியோனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு அரசரா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா கிதியோனுக்கு அந்த ஆசை இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறோம். ஆனா கிதியோன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, ஆரோன் பண்ண தப்பு அவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டார். என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு கோல்டில் உங்ககிட்ட இருக்க கோல்டெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி கோல்டில் ஒரு ஏபோத்தை என்ன பண்ணிட்டாரு? உருவாக்கி அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? வச்சிட்டாரு. மக்கள் வந்து அதுக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து வச்சு அதை ஒரு பெரிய கடவுளாக அங்கே உருவாக்கிட்டாங்க. ஸோ ஆமாம். ஸோ இஸ்ரேல் மக்கள் வாழுவதற்கு காரணமாக இருந்த கிதியோனே இஸ்ரேல் மக்கள் உழுறதுக்கும் என்னவா மாறி போயிட்டாரு? காரணமாயிட்டார். ஸோ நெகட்டிவ் பார்ட் கிதியோனில் பொதுவாக நம்ம நெகட்டிவ் பார்ட்டு கிதியோனை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். பட் இருக்குது கிதியோன். அது மாதிரி கிதியோனுடைய ஃபேமிலி, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ன்றது பயங்கரமாக இருக்கு. கிதியோனுக்கு எத்தனை பசங்க? 70 பசங்க. கிதியோன் பாருங்க, கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அதனால் ஸோ கிதியோன் அகைன் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணலை, அவர் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறார். பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 70 பேருக்குள்ள நடந்த சண்டைங்க, எப்படி அவ்வளோ பிள்ளைகளும் இறந்து போனாங்க, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஜட்ஜஸில் இப்போ இவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 5 பேர் பார்த்துட்டோமா? ஒர்னியேல், ஏகுத், சம்கார், தெபோரா, கிதியோன். இந்த 5 பேரில் பார்த்தோம். இல்லை மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்த்தோம். ஸோ சம்கார் போடலை. ஆமாம். ஆனால் சம்காரை பற்றி அந்த பாட்டில் வருது. சரி, நம்ம இதோட முடிச்சிடலாம். எனி கொஸ்டின்ஸ்? நீங்கள் அந்த ஜட்ஜஸை பற்றி மட்டும் முடிஞ்ச அந்த லிஸ்ட்டு ஒன்று நீங்கள் தயாரிச்சிருங்க. இனி முக்கியமான ஜட்ஜஸ்லாம் அடுத்த வாரம் வராங்க. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் கூடி நாங்கள் நியாயாதிபதிகளுடைய வாழ்வை குறித்து பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்மை வழுவி அலைந்து விட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்விலே கடினமான சூழலை பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் உடன்படிக்கை உறவில் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் நீர் அவர்களோடு இருந்தீர் என்ற அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவர் உடன்படிக்கை உறவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆர்வத்தோடு வந்த எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே.